இருக்கு. பிறக்கும்போது ராகு எத்தனைல முடிஞ்சிச்சு, குரு எப்ப முடியுது, சனி எப்ப முடியுது, புதன் எப்ப முடியுது, அப்புறம் எப்ப கேது வர்றார் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு இந்த திசையினுடைய சுவாரஸ்யங்கள் புரியும். அந்த தசாபுத்தி வீடியோல நம்ம தெளிவா பேசுவோம். சார், அப்போ இவங்களுக்கு பிறக்கும் போதே ராகுவோட தசையில தான் பிறப்பாங்க? நிச்சயமா ராகு பகவானுடைய திசையில பிறப்பாங்க. அப்புறமேல் குரு பகா திசை வரும், சனி திசை வரும். நம்ம தசாபுத்தி பார்ட்ல இதை பத்தி தெளிவா சொல்லுவோம். அதாவது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா ராகுவோட திசையிலேயே பிறந்தாலும் கூட இது ஒரு தேவகண நட்சத்திரம்னு நான் திரும்ப சொல்றேன். அப்ப சில நல்ல விஷயங்களுக்கு இருக்கிறதுலே பாருங்க, ராகு காலத்துல எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. ஆனா சுவாதியில வந்து ஒரு திருமணம் பண்ணுனா அந்த திருமணம் என்பது காலத்திற்கும் நல்ல அமைப்பாக இருக்குமா. சுவாதிகள் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் ஒருத்தர் பண்ணார்னா காலத்துக்கும் நல்லா வாழ்வாங்களாம். சுவாதிகள் பிறந்த ஆண் ஒரு சரியான முடிவெடுத்து சரியான தொழிலையோ தீர்க்கமா இறங்கிட்டாருன்னு சொன்னா பின்வாங்காம ஒரு வெற்றியை பெறுவாராம். அவங்களுக்கு வெற்றி என்பது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், ஆனா தரமானதாக துலாம் சுவாதிக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஒரு பொருளை அடைவதற்கு, ஒரு வேலையை செய்வதற்கு அவங்க சமமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்பயுமே வந்து நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர்கள்ட்ட